ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு திவ்யா சாமிநாதன் சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இப்போ ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock போல் இருக்குங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுவேன், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது உண்டுங்க. எப்பயாவது தான், டெய்லியும் பண்ண மாட்டேன். ஃப்ரீ டைம் இருக்கும்போது பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் வேலைலாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதனால் நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வாக் பண்ணுறது 5 to 5:30 வரைக்கும் நான் இந்த மாதிரி நடந்துட்டு ஓடிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேங்க. தனியாக வீடியோ எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ தாங்க நம்மளுக்கு புரியுது. ஸோ உண்மையாகவே ரொம்ப கஷ்டங்க ஹேண்டில் பண்ணுறது. நல்லா கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம வந்து டின்னர் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேங்க. சப்பாத்தி லேட்டாக போட்டுக்கிட்டு அதுக்கு குழம்பு மட்டும் கொஞ்சம் டியூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்றதுனால நான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து கொத்தவரங்காய் குழம்பு, அதான் பொரியல் மாதிரி செய்வேன், சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி. அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணிட்டாங்க, அது பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். எண்ணெய் போட்டாச்சு. எங்கள் கிச்சனில் லைட் இவ்வளோ தாங்க இருக்கும், அதனால தான் மோஸ்ட்லி நாங்கள் வெளியவே சமைக்கிறது, அடுப்புலையே. அங்கே கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் போட்டாச்சு, கடுகு போட்டுட்டோம். கடுகு வந்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். குழம்பு டேஸ்ட்டாக வரணுன்னா 2 ஆப்ஷன் போதுங்க. வெங்காயம், தக்காளி ரொம்ப நல்லா வதங்கிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இது. செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம போடுற மசாலா பொடிகள். நம்ம போடுற மசாலா தூள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பயமே இல்லைங்க. எந்த குழம்பு வச்சாலும் அடித்து தூள் கலப்பிடலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் சாம்பார் நல்லா செய்வேன். இப்போ வந்து நான் உப்பு போட்டேங்க. உப்பு போட்டால் ஐயோ காயில் வேறு உப்பு போட்டு வேக வச்சோமா, நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இல்லை, நல்ல வேலை அதில் உப்பு போடல, தப்பிச்சோம். இப்போ வெங்காயத்தில் நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே குழம்புல தக்காளி ஜாஸ்தி சேர்ப்பேன். அப்போ தான் நல்லா குழம்பு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இல்லைனா ரசம் மாதிரி தாங்க இருக்கும் எப்போவுமே. இப்போ அவ்வளோதான். இது குட்டி கிச்சனுங்க, லைட் வேறு இல்லை, ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அழகாக வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதக்கி ஆயிடுச்சு, பாருங்களா, தெரியுது. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து ஒரு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வேகும். என்னோடய ஊரில் இருக்கிற குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இப்போ தானேக்கா புது சேனல், ஆனால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பழகிட்டுங்க. ஓகே, இப்போ தக்காளி வந்து வெந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிளர் ஆயிடுச்சு, வீடியோ பிளர் ஆயிடுச்சு, தக்காளியும் குழஞ்சிச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஒரு மேஜிக் பண்ணுறேன். இப்போ வீடியோ கிளியராக வந்துச்சு, பார்த்திங்களா, சூப்பராக குழஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம சீனி அவரைக்காயை வந்து சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். நம்ம காய் எவ்வளோ தான் வெந்திருந்தாலும் நம்ம தக்காளி உப்பு கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அந்த காய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி காய் சப்புன்னு இருக்கும், குழம்பு தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா மல்லித்தூள் 4 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி 2 ஸ்பூன் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதில் செய்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன தான் எவ்வளோ மசாலா போட்டாலும் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகா பொடி மாதிரி வராதுங்க. ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது. மிளகு சீரகம் பொடி, மஞ்சள் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, மல்லி இருக்குது, பட்டை இருக்குது, லவங்கம் இருக்குது. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி செய்வோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ் நான்வெஜ் போத் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க.
இப்போ காய் வெந்துடுச்சு, இருந்தாலும் கொஞ்சமாக அந்த மசாலா கூட மிங்கிள் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்து ஒரு கொதிக்க விட்டோன்னா சூப்பரான சீனி அவரைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸு சாம்பார் ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைறது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு சப்பாத்தி ஃபேமிலிங்கிறதுனால சப்பாத்தி மாவு பிசைறதுலாம் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அதனால் நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேங்க, கேமராவை ஹேண்டில் பண்ண முடியல. பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சாயிடுச்சு. இப்போ ஒரு நல்லா காற்று போகாத மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதிச்சிட்டுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க மாட்டுக்கு தண்ணி வைக்கலாம். மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. ஹெல்த் மிக்ஸ், கஞ்சி, அப்புறமா புண்ணாக்கு 3த்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதாங்க. நல்லா டைல்யூட்டடாக காமிக்கணும், இல்லை மாட்டுக்கு போறக்க ஏறும். ஸோ நல்லா டைல்யூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மாட்டுக்கு வச்சுக்கலாம். மாட்டுக்கு வச்ச உடனே அவ்வளோதாங்க, நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நேராக நம்ம வந்து டியூஷனுக்கு போய்க்கலாம். டியூஷனில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து காமாட்சி தண்ணி குடிக்கிறாங்க. இப்போ வாங்க டியூஷன் போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு கதை வந்து பார்க்க போகிறோம். இது என்னது? ரேட்னா தமிழ்ல எலி. இப்ப எலியோட பல்லு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா எலியோட பல்லு எப்படி இருக்கும்? ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா ஷார்ப்பா இருக்கும். அந்த எலியோட பல்லு வச்சு என்ன பண்ண முடியும்னா, ஒரு இரும்பு இருக்கு பாத்தீங்களா, இரும்புனா என்னது? கம்பி அந்த மாதிரியான இரும்பெல்லாம் வந்து ஈஸியா சொரன்ற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு பல்ல. நம்மளால இரும்பெல்லாம் கடிக்க முடியுமா? கடிக்க முடியாது. ஆனா இந்த எலிக்கு வந்து எவ்வளவு பவர் இருக்குதான், ஒரு இரும்பு கூட சொரன்ற அளவுக்கு அதோட பல்லு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா. நிறைய பேர் வீட்டுல எலிலாம் என்ன பண்ணும்? துணி கடிச்சிரும், வேற வயர் கடிச்சிரும், தக்காளினா வந்து சாப்பிட்டுரும். பாத்துக்கிறீங்களா? அதே இப்ப நம்ம எலிக்கு வந்து பொறி வைக்கல, இப்படிதானே இருக்கும் அதோட எலி பொறி. இப்ப நம்ம அதுக்குள்ள ஒரு வெங்காயம் வைக்கிறோம்னு வச்சுக்கோ. சீஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வைக்கிறோம். அப்ப எலி வந்து என்ன பண்ணுனா உள்ள போயிருமா? எலி இப்படி உள்ள போனோடனே அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் எலி வெளியே வர முடியுமா? முடியாது. ஏன் முடியல? அது இரும்பு. இப்ப இந்த எலி பொறி வந்து எதால ஆயிருக்குது? இரும்பு. எங்க கட்டை ஒரு உட்டால ஆயிருக்கு. அதோட பல்லு வச்சு ஒரு இரும்புவே அதால சுரண்ட முடியும்னா, இந்த கட்டெல எவ்வளவு ஈஸியா அதால முடியும் தானே, ஈஸியா சுரண்டிடலாம் தானே. ஆனா ஏன் அதால சுரண்டிட்டு ஏன் அது வெளியே வர மாட்டேங்குது? ஏன் உள்ளே மாட்டி செத்துது? என்னது? இல்ல, ஓகே, நான் விஷமே வைக்கல. தக்காளி அது ஏன் அது வெளியே வர மாட்டேங்குதுன்னா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அதோட ஹோப்னா என்னது? நம்பிக்கை. நம்பிக்கைன்னா வரும் உடஞ்சிடும். ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான். நம்ம அந்த பொறியில மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால வெளியவே வர முடியாது ஒரு தாட் அதுக்குள்ள வந்துடும். அதனாலதான் அது என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. இப்ப நம்ம கூட ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு அடிச்சு வச்சுட்டா என்ன பண்ணுவோம்? ஐயோ நம்மள பூட்டிட்டாங்க அப்படியே இருந்தா நம்ம அதுலயே தான் உட்காந்து. ஆனா நம்ம யோசிக்கணும், நம்ம எப்படி இருந்தாலும் வெளியே போயிடுவோம், வேற ஏதாச்சும் வழி இருக்குதான்னு பார்த்து நம்ம ட்ரை பண்ணா கண்டிப்பா வெளியே போக முடியுமா? போக முடியாதா? என்ன பண்ணும்? எப்பவுமே ஹோப்போட இருக்கணும். எல்லா விஷயத்துலயுமே ஒரு நம்பிக்கையோட இருந்தா எல்லாமே என்ன நடக்கும்? என்ன பண்ணோம்? ஐயோ நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், அவ்வளவுதான் நம்ம ஃபியூச்சரே முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்காம அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணோம்? எடுக்கணும். சரி, இந்த வாட்டி நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க ஹோப் வச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாமா? இப்ப நல்லா படிக்காதவங்க கூட என்ன பண்ணலாம்? நல்லா பிராக்டிஸ் பண்ணினே இருக்கணும். நம்ம நம்பிக்கையா இருக்கணும், நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவோம், ஹோம் ஒர்க் இன்னைக்குள்ளவே நம்ம முடிச்சிருவோம்
அப்படின்னு ஹோப்போடு இருக்கணும். அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிச்சா? அவ்வளோதாங்க, டியூஷன் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க சப்பாத்தி போட்டுக்கலாம். அம்மா தேய்ச்சி தருவாங்க, நான் வந்து சப்பாத்தி போடுவேன். ஒரே கையில் போடுறதுனால நல்லா வரலைங்க. நான் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நல்லா ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மேலே எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வீடியோக்காக எண்ணெய் போடுறேன், இல்லை நாங்கள் வந்து எண்ணெய்லாம் போட மாட்டோம். நாங்கள் அப்படியே சுக்கா ரொட்டி மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு, நீங்கள் எண்ணெய் போடாமல் சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ முன்னாடி எண்ணெய் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பின்னாடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் போட்டாச்சு. இப்போ திரும்பவும் திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுங்க. ரெண்டு பக்கமும் ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சா போதும். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க. மைதா மிக்ஸ் ஆகிருக்கும் போல், மைதா மிக்ஸ் ஆகிருக்கு, அதனால தான் இவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குது. நம்ம வீட்டில் அரைக்கிறது இவ்வளோ கலராக இருக்காதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ தேய்ச்சி வச்சுக்கிறதுல போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இது மாதிரி ஒரு சூப்பரான vlogல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Divya Saminathan.